இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காற்றிலே வரும் காஞ்சியின் குரல். இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகையில கேட்க போறது அத்தியாயம் 11. நான் உங்க ஆர்.ஜே. ஐஸ்வர்யா. அப்பா எவ்வளோ கரண்ட், எங்க பார்த்தாலும் கரண்ட். காலைல எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எங்க திரும்பி பார்த்தாலும் கரண்ட் கரண்ட் கரண்ட். மிக்சியை போட்டா கரண்ட், கிரைண்டரை போட்டா கரண்ட், ஏசிலையும் கரண்ட், போன்லயும் கரண்ட், தம்பி பாக்குற டிவிலயும் கரண்ட். ஏன் மார்னிங் நான் பார்த்துட்டு வந்த படத்துல கூட கரண்ட பத்தி டயலாக் சொல்றாங்க. அவரை தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்குமாமே. இவ்வளவு ஏன், நீங்க கேக்குற ரேடியோவும் கரண்ட், நான் அதுக்காக பேசுற இந்த மைக்கு கூட கரண்ட் தான். அப்படி என்னதான் இந்த கரண்ட்ல இருக்கு? வாங்க இத பத்தி சட்டை பையல் சயின்ஸ்ல கேட்போம். ஷபா, இந்த கரண்ட் நேத்துல இருந்து இல்லை. நான் எப்படி இப்போ நிஞ்சாட்டோரி பார்ப்பேன்? அம்மா அப்பாவும் கூட வெளியே போயிருக்காங்க. சே, இந்த ஈபியா நான் எப்போ வருவாருன்னே தெரியல. தம்பி,
வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்களாப்பா? ஈபில இருந்து வந்திருக்கேன். அண்ணா நல்ல வேலை வந்துட்டீங்கண்ணா. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அப்பா வேலைக்கு போயிருக்காருண்ணா. உங்களை வந்தால் என்னன்னு பார்க்க சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கண்ணா, நெஞ்சாட்டு வரி போட்டுருவாங்க. சரி, நான் பார்க்குறேன். இந்த இபி மீட்டர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? வெளியே அந்த படிக்கடி கீழே இருக்குண்ணா. ஒரு சின்ன பிரச்சனை தான்பா, அது என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணிட்டேன். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். அண்ணா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, கேட்கட்டுமா? டவுட்டா? சரிப்பா கேளு, என்னன்னு நான் சொல்கிறேன். அண்ணா, இந்த கரண்ட் ஒயரை செருப்பு போட்டே தொட்டா ஷாக் அடிக்காதுன்னு சொல்கிறாங்கண்ணா. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான், அவன் செருப்பு போட்டுட்டே அந்த கரண்ட் ஒயர் தொட்டானா அவனுக்கு ஷாக் அடிச்சிச்சுண்ணா. அது எப்படிண்ணா? சரிப்பா, நான் சொல்கிறேன். நம்ம செருப்பு போட்டு இருந்தோம், நமக்கு ஷாக் அடிக்குது அப்படின்னா அதுக்கு 2-3 காரணம் இருக்கலாம். அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுற எந்த பொருளை எடுத்தாலும் அது முதல்ல க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கணும். அப்படி க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருந்தால் மட்டும்தான் அதில் முழுசாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். க்ளோஸ்டு சர்க்கியூட்டா அப்படின்னா என்னண்ணா? க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னா இப்போ நம்ம ப்ளக் பாயிண்ட்டே எடுத்துப்போம். அதில் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், நியூட்ரல்னு ஒன்று இருக்கும். இப்போது நம்ம ஒரு பல்போடைய ப்ளக் பாயிண்ட்டை எடுத்து சாக்கெட்டில் போட்டு சுவிட்சை போட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஃபேஸ் ஒயர் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகிற கரண்ட்டு அந்த பல்பை எரிய வச்சு அப்படியே நியூட்ரல் வழியாக திரும்பவும் வந்து அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிடும். இதை தான் க்ளோஸ்டு சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம். இப்போது இந்த கரண்ட்டு சம்மந்தப்பட்ட பொருள் எப்படியோ அதே போல தான் நமக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரே ஒரு ஒயரை மட்டும்தான் தொட்டுட்ருக்கோன்னு வச்சுப்போம். அப்போது அந்த பல்பில் இருக்கிற மாதிரி ஒரு நியூட்ரல் ஒயரும் அந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அதுக்கு தேவை. அதுக்கு நம்ம நின்றுட்டு இருக்க தரையை நியூட்ரலாக எடுத்து அந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுவே நம்ம ஒரு ஒயரை மட்டும் தொட்டுட்டு இல்லாமல் 2 ஒயருமே தொட்டுட்ருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் செருப்பு போட்டிருந்தாலும் செருப்பு போடலை அப்படின்னாலும் நமக்கு கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். அண்ணா, அப்போது செருப்பில் கரண்ட்டு பாஸ் ஆகுமாண்ணா? ஆகாதுப்பா. அண்ணா, அப்போ என் ஃப்ரெண்டும் கரண்ட் ஒயர் தொடும்போது செருப்பு போடுந்தானே இருந்தா, அப்போ அவனுக்கு எப்படி ஷாக் அடிச்சுது? அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேறு சில காரணங்களும் இருக்கும். இப்போ நீங்கள் போட்டிருக்க செருப்பு டேமேஜாக இருந்தாலும் உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா எல்லா பொருளுக்கும் மெல்ட்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம தொட்டிருக்க ஒயரில் பொதுவாக நம்ம ஊரில் இருக்க கரண்ட் எல்லாமே 240 வாட்ஸ் தான் வரும். இப்போ உங்களுடைய நண்பர் தொட்டிருக்க ஒயரில் அதுக்கு மேலே கரண்ட்டு பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த செருப்பே உருகிற அளவுக்கு கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி உருக்குச்சினாலும் அவருக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த செருப்பு ஈரமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கே நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆமாண்ணா, அன்னைக்கு மழையாக தான் இருந்தது, அவன் போட்டிருக்க செருப்பு ஈரமாக தான் இருந்திருக்கும், அதனால தான் ஷாக் அடிச்சிருக்கு. சரி, இந்த கரண்ட்லேயே ஏசி கரண்ட் டிசி கரண்ட் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? சரி, இந்த ஏசி கரண்ட்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் கரண்ட் எப்படி ஃபேஸ் ஒயர் மூலியமாக பல்பை ரீச் ஆகி திருப்பி நியூட்ரல் ஒயர் மூலியமாக அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுதோ, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்லேயும் எலக்ட்ரான்ஸ் ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஆனால் இந்த ஏசி கரண்ட்டில் எப்போவுமே அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்னு சொல்ல முடியாது. அது சடனாக வேற ஒரு டைரக்ஷன்லையும் ஃப்ளோ ஆகும். எப்படின்னா ஒரு செகண்டுக்கு 60 வாட்டி, அதாவது 60 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அத்தனை வாட்டி அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். 60 ஹெர்ட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து மாறும். ஒவ்வொரு கண்ட்ரியில் 50 ஹெர்ட்ஸ்ன்றதும் இருக்குது. அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 50 வாட்டி அந்த எலக்ட்ரான்ஸ் அதோடைய பாத்தை மாற்றும். 50 வாட்டி அந்த எலக்ட்ரான்ஸ் அதோடைய டைரக்ஷன்ஸை மாற்றும். இந்த ஏசி கரண்ட்டில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம அதை டைரெக்டாக சொருகினாலும் அதை தலைக்கில திருப்பி மாற்றி யூஸ் பண்ணாலும் அதில் கரண்ட்டு பாஸ் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஏசியில் கனெக்ட் ஆகியிருக்க ஒரு பல்பை எடுத்துப்போம். அதில் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்போவுமே ஒரே டைரக்ஷனில் பாஸ் ஆகாது, மாறி மாறி பாஸ் ஆகும். இப்போ நம்ம அந்த பல்பை ஒத்து பார்த்தோம் அப்படின்னா அது அணைஞ்சு அணைஞ்சு எரியிற மாதிரி இருக்கும். அது அணைஞ்சு எரியல, அது ஆஃப் ஆகி எரியுது. ஏன்னா எலக்ட்ரான்ஸு பல்பு இருக்க டைரக்ஷனில் பாஸ் ஆகும்போது அந்த பல்பு எரியும். இதுவே அந்த எலக்ட்ரான்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் பாஸ் ஆகும்போது அந்த பல்பு ஆஃப் ஆகும். ஒரு செகண்டுக்கு 60 வாட்டி அது டைரக்ஷன்ஸை மாற்றுறதுனால அது ஆஃப் ஆகி நமக்கு எரியிற மாதிரி தெரியுது. இந்த ஏசி கரண்ட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது.
நம்ம அதை மாற்றி யூஸ் பண்ணாலும் அது நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இந்த டிசி கரண்ட்டில் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேட்டரியில் கனெக்ட் ஆகியிருக்க ஒரு பல்பை எடுத்துப்போம். அதில் அந்த எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே ஒரே டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அங்கே நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே நமக்கு வேலையே செய்யாது. அதே போல் இந்த ஏசி கரண்ட்டை தான் நம்ம லாங் டிஸ்டன்ஸுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நம்ம வீடு பக்கத்துலேயே கரண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டேஷன் இருக்காது. அது 1 கிலோமீட்டர் தூரத்துலையோ 2 கிலோமீட்டர் தூரத்துலையோ 10 கிலோமீட்டர் தூரத்துலையோ தான் இருக்கும். அங்கேருந்து ஏசி கரண்ட்டை சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏசி கரண்ட்டில் அதிகமான லாஸ் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும். இதுவே நம்ம டிசி கரண்ட்டை அங்கே சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறையவே லாஸ் இருக்கும். இன்னும் ரொம்ப தூரத்துக்கு அதை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அதில் நிறைய லாஸ் ஆகி ஜீரோவாக ஆகிரும். இதே போல் இந்த ஏசி கரண்ட்டு எப்போவுமே ஒரே வோல்டேஜ்லேயே இருக்காது. இதனால தான் பெரும்பாலான வீட்டில் எல்லா டிவைசஸ்க்குமே ஸ்டெபிளைசரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெபிளைசர் என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமான வோல்டேஜ் வருது அப்படின்னா அந்த டிவைஸுக்கு தேவையான வோல்டேஜ் மட்டும் கொடுத்துட்டு மற்ற வோல்டேஜை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா கம்மியான வோல்டேஜ் வருது அப்படின்னா அதிகமான எலக்ட்ரான்ஸை அது சக் பண்ணி அந்த டிவைஸுக்கு அது கொடுக்கும். ஆனால் இந்த டிசி கரண்ட்டில் அப்படி கிடையாது. டிசியில் ஸ்டாண்டர்டான வோல்டேஜ் மட்டும்தான் அது கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம மொபைல் பேட்டரியே எடுத்துப்போம். இந்த மொபைல் பேட்டரியில் 100% இருந்து 0% வர வரைக்கும் அது கொடுக்குற வோல்டேஜில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதே போல் இந்த டிசி கரண்ட்டை தான் நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி இன்வெர்ட்டர் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏசி கரண்ட்டை இந்த மாதிரி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணினா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓ, இந்த ஏசி டிசி கரண்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? சரிங்கண்ணா, நான் போய் இன்ஜினியரி பார்க்குறேன். பை. சரிப்பா, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, நானும் போயிட்டு வரேன். பாய் பாய். இந்த மனுஷங்களுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? ஒன்று வந்து மன கஷ்டம், இன்னொன்று பண கஷ்டம். இந்த 2 கஷ்டத்தை தாண்டி இன்னொரு கஷ்டம் கூட இருக்கு. அதுதான் இந்த கொசுக்கடியால வர கஷ்டம். 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்போம், அதுல நம்மள மட்டுமே அந்த கொசு குறி வச்சு கடிக்கும். ஏன் இந்த கொசு ஒரு சிலரை மட்டுமே அதிகமா கடிக்குது? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம 4 அறிவியல் நிகழ்ச்சியில கேட்க போறோம். எப்பா எப்படியோ காலேஜ் முடிஞ்சிடுச்சு. சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்டா. ஆல்ரெடி 6 மணி ஆயிடுச்சு. இப்போ பஸ் ஏறினா தான் வீட்டுக்கு 8 மணிக்காவது போய் சேர முடியும். டேய் மோகனு, கொஞ்சம் நேரம் இருடா. எதனா சாப்பிட்டு கிப்ட்டு பொறுமையாக வீட்டுக்கு கிளம்பி போவோம். வீட்டுக்கு போய் என்ன தான் பண்ண போகிற? டேய் வாசு, இது வேற. டேய் வாசு, நீ வேற கம்னுறா. டேய் ஆல்ரெடி ஹோம்ஒர்க்லாம் முடிக்கணும்டா. அவர் வேற நாளைக்கு அப்புறம் கிளாஸில் எல்லாரும் முடியும் அசிங்கப்படுத்துவார். இது வேற கொசு வேற சும்மா என்னையே வந்து கடிக்குதுடா. இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களெல்லாம் கடிக்குதா? என்னை மட்டும்தான்டா கடிக்குது. இது வேற சும்மா என்னை வெறுப்பேற்றுது. டேய் மோகனே, உன்னை மட்டும்லாம் கடிக்கலடா, எங்களையும் தான் கடிக்குது. இரேன் இங்கே பாரு, என்னை சுற்றி எத்தனை கொசு கடிச்சிட்ருக்குன்ட்டு. உன்னை சுற்றி பாரு, கொஞ்சம் கூட இல்லை, சும்மா 2-3 தான் இருக்குது. நீ அதை பாட்டுன்னு அடிச்சுட்டு போயிடுற. என்னை சுற்றி மட்டும் இவ்வளோ கொசு இருக்குடா. எனக்கு மட்டும்தான்டா எல்லாம் இப்படியே நடக்குது. டேய் மோகனு, நீ முதல் கோவப்படாமல் இருடா. உன்னை மட்டும் ஏன் இவ்வளோ கொசு கடிக்குதுன்னு நான் சொல்கிறேன், நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறியா? டே வாசு, நீ என்னை ஏமாத்துறதுக்கு தானே இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்கிற. உனக்கு எப்பறம் இதை பற்றி தெரியும்? நானே ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன். இந்த கொசுவை எப்படின்னா சாவடிக்கணும்டா. மோகனே, கொசுவை சாவடிக்கலாம் இருக்கட்டும்டா. முதல்ல ஏன் சில பேரை மட்டும் கொசுக்கள் அதிகமாக கடிக்குதுன்னு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோ. வீட்டுக்கெலாம் பொறுமையாக போய்க்கலாம். வாசு, நீ மட்டும் என்னை ஏமாத்தினா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுடா நான். டேய் மோகனே, நான் ஏன்டா உன்னை ஏமாற்ற போகிறேன்? இதை பற்றி நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ தான் உனக்கு ஏன் உன்னை அதிகமாக கொசு கடிக்குதுன்றது தெரியும். சரிடா வாசு, உனக்கு 10 நிமிஷம் தான் டைமு. அதுக்குள்ளே சீக்கிரமாக சொல்லிவிடு. நான் அப்போ தான் பஸ் ஏறி வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது போதும்டா மோகனு. வா உக்காரு, நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். நீன்னு இல்லைடா மோகனு, சில பேரை கொசுக்கள் அதிகமாக கடிக்குன்றது உண்மை தான். ஏன்டா வாசு, எங்கெல்லாம் பார்த்தா மட்டும்னா கொசுக்கு எப்படி இருக்குது? எங்கள் கிட்ட மட்டும்தான் ரத்தம் இருக்கான்னு. உங்களெலாம் பார்த்தா ரத்தம் இருக்கா மாதிரி தெரியலையா? டே மோகனு, அந்த ரத்தத்தை வச்சுலாம் குடிக்காதுடா. அதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நீ விடுற மூச்சு காற்று தான் அதுக்கு முக்கியமான காரணம். நேது மூச்சு காத்தா? நடா வாசுடி ஒளரின்னு இருக்காதரா. மூச்சு காற்றை வச்சு எப்படா கொசு கடிக்கும்டா மோகனு. நீ மூச்சு விடும்போது என்ன பண்ணுவ? ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவ. அப்போது கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடை ஸ்மெல் பண்ணி கொசுக்கள் 30 அடியிலேருந்து 100 அடி வரைக்கும் உன்னோட கார்பன் டை ஆக்சைடை ஸ்மெல் பண்ணி நீ யாருன்றதை ஃபைன் பண்ணி உன்கிட்ட வரும். அப்படி வரும்போது உன் உடம்புல இருக்க சூடும் உன் உடம்பு மேலே சுரக்கிற லாக்டிக் ஆசிடும்
அதுக்கப்புறம் நீ விடுற கார்பன் டை ஆக்சைடும் வச்சு தான் கொசுக்கள் உன்னை கடிக்கிறதுக்கு வருது. ஏன் இதெல்லாம் நான் மட்டும்தான் பண்ணுறேன்னா? நீலாம் பண்ணுறது இல்லையா? எல்லாரும் தான் மூச்சு காற்றை எடுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். ஏன் எங்களை மட்டும் அதிகமாக கடிக்குது, உன்னெல்லாம் கம்மியாக கடிக்குது? மோகனே, இதுக்கு என்ன காரணம்னா, யார் உடம்புல அதிகமான ஹீட்டும் யார் உடம்புல அதிகமான அந்த லாக்டிக் ஆக்சைடும் இருக்கோ அவங்கள தான் கொசுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு உன் உடம்புல அதிகமான சூடும் அதிகமான கார்பன் டை ஆக்சைடும் உன் உடம்புக்கு மேலே சுரந்துருக்க லாக்டிக் ஆசிட் அப்புறம் மற்ற எண்ணெய்களோட ஸ்மெல்லு கொசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கேன். கொசு எண்ணெய் விட உன்னை தான் முதல்ல கடிக்கும். ஏன்னா அதுக்கு மேலே தான் கரெக்டான சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்றத புரிஞ்சிக்குது. அதனால தான் உன்னை அதிகமாக கடிக்குது. ஏண்டா வாசு, அதுக்கு தேவை ரத்தம் தானே, யார் உடம்புலேருந்து குடிச்சா என்ன? அதெல்லாம் தெரிலடா மோகனே. ஆனால் இது மாதிரி தான் அது ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் அதிகமாக கடிக்குது. இதெல்லாம் சரி, இது எப்படி உனக்கு தெரியும்? கொசுக்களை வச்சு ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு லேபில் இது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணாங்க. என்னென்னா, ஒரு டப்பாவில் கொசுக்களை போட்டு அடைச்சிட்டு அதுக்கு 2 பக்கம் வழி இருக்க மாதிரி ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கத்தில் ஒருத்தரையும் இன்னொரு பக்கத்தில் வேற ஒருத்தரையும் நிற்க வச்சிட்டாங்க. நிற்க வச்சுட்டு அந்த கொசுக்களை திறந்து விடும்போது அது ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் அதிகமாக கடிக்குது. இதுக்கு என்ன காரணம்னு செக் பண்ணுறதுக்கு வேற மாற்றி மாற்றி நிறைய பேரை அதே மாதிரி நிற்க வைக்கிறாங்க. அந்த யாரெல்லாம் கடிச்சதோ அவங்களெல்லாம் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட உடம்போட ஹீட்டும் அவங்க மேலே குறைந்த லாக்டிக் ஆசிடோட அளவும் அவங்க வெளியிட்ட கார்பன் டை ஆக்சைடோட அளவும் அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கொசுக்கள் அவரை அதிகமாக கடிச்சதுன்னும் பக்கத்தில் இருந்தவரை கம்மியாக கடிச்சதுன்னும் சொல்கிறாங்க. இதை வச்சு தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பாத்தியாடா வாசு, என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு. நம்மளும் இருக்கமே தினமும் காலேஜ் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டுன்னு. ஆமாண்டா மோகன், இதை விட இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, நம்மளாம் என்ன நினைப்போம், ஒரே ஒரு ஊசியை வச்சு கொசு நம்ம உடம்புலேருந்து ரத்தத்தை குடிக்குதுன்னு தானே நினச்சோம். ஆனால் ஒரு கொசுவோட வாயில் மொத்தம் 6 ஊசி இருக்குமாண்டா. டேய், என்னடா வாசு சொல்கிற, 6 ஊசியா? ஆனால் நான்லாம் நிறைய வாட்டி பார்த்துருக்கேனே, ஒரே ஒரு ஊசி தான் இருக்கும். ஆமாண்டா மோகன், நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த ஊசி ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு ஒரே ஒரு ஊசியாக தெரியுதுடா. இதில் மொத்தம் 6 ஊசி இருக்கான். அந்த 6 ஊசியில் இதில் முதல்ல இருக்க அந்த 2 ஊசி என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய தோலை முதல்ல கிழிக்குதுடா. கிழிச்சதுக்கப்புறம் அடுத்த 2 ஊசி உள்ளே போகுது. இப்போ இந்த 2 ஊசி என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய தசைகள் எல்லாத்தையும் நல்லா பிரித்து வைக்குது. அப்போ தான் அடுத்து இருக்க அந்த 2 ஊசிகள் கரெக்டாக நம்ம உடம்புக்குள்ளே போக முடியுமா. இதில் இருக்க அடுத்த ஊசி தான்டா ஒரு வேலையை பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புக்குள்ளே அதனுடைய எச்சியை துப்புதுடா. அப்படி துப்பும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அது நம்ம ரத்தம் உறையாமல் பார்த்துக்குதுடா. ஏன்னா அப்போ தான் அந்த கொசுனால் நல்லா தொடர்ந்து ரத்தத்தை குடிக்க முடியுன்றதுக்காக அதுவே ஒரு திரவத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே செலுத்திட்டு தான் அது ஒரு ரத்தத்தையே குடிக்க ஸ்டார்ட் பண்ணுதுடா. அதுலேயும் இந்த லாஸ்ட் இருக்குது பற்றியா, அந்த ரத்தம் குடிக்கிறது, அது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே போயிடுதுல்ல. போனதுக்கப்புறம் எங்கே ரத்தம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போய் தேடுமாண்டா. பார்க்கும்போதே எனக்கு எப்படி தான் இது இப்படிலாம் பண்ணுதுன்னு தோணுச்சுடா. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் கூட ஒருத்தர் மேலே உக்காஞ்சி அதுக்கு தேவையான ரத்தத்தை குடிக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் இன்னொன்றும் சொன்னாங்க. என்னடா வாசு சொன்னாங்க? கொசுலாம் அதோட பசிக்காகலாம் நம்ம ரத்தத்தை குடிக்கலையாண்டா. என்னது, பசிக்காக கடிக்கலையா? என்னடா சொல்கிற? பசிக்காக கடிக்கலன்னா அது ஏன்டா கடிக்க போகுது? சீக்கிரமாக சொல்கிறாடி, டைம் ஆகுதுடா. பசிக்காகலாம் இந்த ரத்தத்தை குடிக்கலையாண்டா. அது வயிற்றில் அதனுடைய முட்டைகள் இருக்குமா. அந்த முட்டைகளுக்கு சத்தான உணவை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரத்தத்தையே குடிக்குதான். அதனால தான் ஆண் கொசுக்கள் எதுவுமே மனுஷங்களையோ மற்ற உயிரினங்களையோ கடிக்கிறது கிடையாதுடா. ஏன்னா அதுக்கு ரத்தத்தோட தேவையே கிடையாது. ஆனால் பெண் கொசு மட்டும்தான் ரத்தத்தை குடிக்குது. ஏன்னா பெண் கொசுவோட வயிற்றுல தான் முட்டைகள் இருக்குது. சரிடா வாசு, இந்த கொசுலாம் அப்போ சாப்பாடுக்கு என்ன தான் பண்ணுது? ஆண் கொசுவும் சரி பெண் கொசுவும் சரி பூக்களில் இருக்கக்கூடிய தேன் அப்புறம் செடிகளில் இருக்கக்கூடிய திரவங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு தான்டா உயிர் வாழுது. பாரு, நீ பேசிகிட்டு இருந்த நேரத்தில் எத்தனை கொசு கடிச்சுங்க பாரு, கை ஃபுல்லாக தட்டத்தட்டே ஆகிடுச்சுடா. மோகனு, இது மாதிரி தட்டத்தட்டே ஆகிறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குடா. என்ன சொல்ல போகிற? அது ஓட்டை போட்டுடுச்சு, அதனால தான் இந்த தட்டையாக வீங்கி போச்சுன்னு சொல்லுவேன், அதுதானே? ஆமாண்டா, அதுதான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அது வெறும் ஓட்டை போடுறதுனால மட்டும் வரல. நம்ம உடம்பு தர எதிர்வினையால் தான் அது மாதிரி தட்டையாக வீங்கி போகுது. எதிர்வினையா? அப்படின்னடா நம்ம உடம்பு பண்ண போகுது? கொசு கடிச்சா வெறும்னே அடிச்சுட்டு போகிறோம், அவ்வளோதானே. அதுதான் நம்மளுடைய எதிர்வினை. டே மோகனு, நீ கொசு அடிக்கிறதுலாம் எதிர்வினை கிடையாதுடா. ஒரு கொசு கடிக்கும்போது எப்படி அதோட ஊசியை வச்சு அது ஓட்டை போட்டு கடிக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்பும் இதுக்கான எதிர்வினையை பண்ணுண்டா. எதிர்வினைனா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர்னு கூட சொல்லலாம். எப்படி அந்த கொசு அது ரத்தத்தை தடையில்லாமல் குடிக்கணும்னு சொல்லி அதோட எச்சியை நம்மளுடைய உடம்புக்குள்ளே செலுத்துதோ அதே மாதிரி நம்ம உடம்பு ஏதோ தேவையில்லாத ஒரு ரசாயனம் நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்துடுச்சுன்னு நினச்சிட்டு அது ஹிஸ்டமைன்னு சொல்லி ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுண்டா. அது அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கொசு
கொசுவோட எச்சில முறிச்சு நார்மலாக நம்ம உடம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த இடத்த மாற்றும்டா. இந்த இடத்துல தான் அது மாதிரி நம்மளுக்கு தட்டி போகிறதோ வீங்கி போகிறதோ நம்மளுக்கு ஏற்படுது. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? அதனால தான் தட்டை தட்டியாக வீங்கி போதா? என் கை ஃபுல்லாக வீங்கி போச்சுடாடே. எவ்வளோ கொசு கடிச்சிருக்கோம் அப்போ என்ன? சரி, இவ்வளோ சொன்னியாடா வாசு, இதுலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்னதான்டா வழி? அதை சொல்லவே இல்லையாடா நீ? மோகனே, இதில் சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இதை இயற்கையாக தடுக்கவே முடியாதுடா. என்னது தடுக்க முடியாதா? அப்போது வாழ்க்கை முழுக்க நான் இப்படியே தான் இருக்கணுமா? டேய், என்னடா வாசு நீ இப்படி பண்ணிட்ட? கஷ்டத்துலேயே பெரிய கஷ்டம்னா தெரியுமாடா வாசு உனக்கு? 10 பேர் இருக்கும்போது 10 பேரில் நம்மளை மட்டும் அதிகமாக கொசு கடிக்கிறது தான்டா. நீங்கள் மட்டும் ஜாலியாக இருக்கீங்களே. டேய் மோகனே, இயற்கையாக தடுக்க முடியாதுன்னு தான்டா சொன்னேன். உன் உடம்புல இருக்க சூடு, நீ வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு, இந்த அளவெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதுடா. ஆனால் செயற்கையாக நம்மளுடைய தோலுக்கு மேலே கொசுக்கு பிடிக்காத ஸ்மெல் தரக்கூடிய ஆயில்ஸ் இருக்குது, அதுக்கு பிடிக்காத சில ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம தடவும் போது கொசு உன்னை கடிக்காதுடா. அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், சரியா? அதெல்லாம் சரிடா வாசு. இருந்தாலும் இந்த உலகத்தில் கொசுவே இல்லாமல் இருந்தா இந்த பிரச்சனையே இல்லைல்ல? மோகனே, உன்ன மாதிரி தான் நானும் யோசித்தேன். உலகத்தில் கொசுவே இல்லைன்னா இந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி அதை பற்றி தேடும்போது தான் எனக்கும் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. அதையும் வேணா சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறியா? டேய் வாசு, எனக்கும் தெரிஞ்சுக்கணும் தான்டா ஆசையாக இருக்குது. ஆனால் இப்பயே டைம் ஆகிடுச்சுடா, வீட்டுக்கு போகணும்டா. இந்த பஸ்ஸை விட்டேன்னா வேறு பஸ்ஸு வேறு இல்லைடா. நாளைக்கு நீயே மறந்தாலும் நானும் இவங்களும் மறக்கவே மாட்டோம். கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்போம், நீ எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். சரிடா வாசு, பஸ் வந்துச்சு, நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம்டா. சரிடா மோகன், பாய். நீங்களும் மோகன் மாதிரியே கொசு இல்லாத உலகம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? நாளைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இதோட இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சி முடிஞ்சது. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே ஐஸ்வர்யா. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் 11வது அத்தியாயத்தினை அமைத்து வழங்கியவர்கள் சட்டைப்பயில் சயின்ஸ் நிகழ்ச்சியில் ஆர்ஜே ஹேமாசங்கர் மற்றும் ஆர்ஜே கோபால். நாளும் அறிவியல் நிகழ்ச்சியில் ஆர்ஜே ஹரிஹரன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள் சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்ஜே கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட.
பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு.